சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பட்டாசு கடையில் வேலை பார்த்துவிட்டு நள்ளிரவில் 3 இளைஞர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 2 உயிரிழந்தனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அப்துல் சலாம். வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? நிச்சயமாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆசிப் பட்டாசு கடையில் திருப்பத்தூர் காளியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த பரத்குமார், சிவசங்கர், டேவிட் ஆகிய மூவரும் வேலை பார்த்துள்ளனர். இரவு பணிகளை முடித்துவிட்டு அதிகாலை சுமார் 2 மணி அளவில் ஒரே இருசக்கர வாகனத்தில் திருப்பத்தூரை நோக்கி மூவரும் சென்றுள்ளனர். அப்போது காலாப்பூர் பெரிய பாலம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் பரத்குமார், சிவசங்கர் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தனர். விபத்து நடந்த உடனே அருகில் இருந்த குடியிருப்பு வாசிகள் 108 ஆம்புலன்ஸிற்கும் சிங்கம்புணரி காவல் நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு விரைந்து வந்த போலீசார் பலத்த காயத்துடன் கிடந்த டேவிட்டை மீட்டு சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் உயிரிழந்த இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சிங்கம்புணரி அரசு தாலுகா தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கோர விபத்தை ஏற்படுத்தி சென்ற அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து சிங்கம்புணரி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயிரிழந்த 2 இளைஞர்களின் குடும்பத்தினர் அரசு மருத்துவமனையில் கதறி அழுவது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அப்துல் சலாம்.